ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி வளாநிலை வலுவமைதியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வளாநிலைனா என்ன, வளாநிலை வலுவமைதியை பற்றி பார்க்கலாம். புரியுதுங்களா? இலக்கண முறைப்படி பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வளாநிலை. அதாவது வளா அப்படின்னா பிழை இல்லாதது. அதுக்கு எடுத்துக்காட்டு செழியன் வந்தான். கரெக்டாக இருக்கா? அடுத்தது வலு பார்க்கலாம் வாங்க. இலக்கண முறையின்றி பிழையோடு பேசுவதும் எழுதுவதும் வலுனா என்னது? குற்றம். வளானா பிழை இல்லாதது. புரியுதுங்களா? வளானா என்னது? பிழை இல்லாதது. வலுனா குற்றம், பிழை. இதுக்கு அடுத்தது எடுத்துக்காட்டு செழியன் வந்தது. அதில் செழியன் வந்தான் இருக்கு. கரெக்டாக அது வளாநிலை. இது வலு என்னது? வலுனா குற்றம், பிழை. புரியுதுங்க? செழியன் வந்ததுன்னு இருக்கு. அதாவது உயர்திணைக்கு அக்ரிணை வினையை பயன்படுத்துவது பிழை. புரியுதுங்களா? அடுத்தது வலுவமைதி 5 வகைப்படும். அது முதல் திணை வலுவமைதி பற்றி பார்க்கலாம். புரியுதுங்களா? அதாவது மகிழ்ச்சி காரணமாக அக்ரிணையை உயர்திணையாக ஏற்றுக்கொள்வது. அதாவது பசுமாட்டை பார்த்து என் அம்மை வந்தாள் என்று கூறுவது. மகிழ்ச்சியினால் கூறுவது. புரியுதுங்களா? அடுத்தது பால் வலுவமைதி 2. பாசத்தின் காரணமாக ஆண்பாலை பெண்பாலாகவோ பெண்பாலை ஆண்பாலாகவோ அழைப்பது என்னது? பால் வலுவமைதி. இதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு பெண்ணை பார்த்து வாடா ராசா அப்படின்னு கூப்பிட்றது. ஒரு பையனை ஆணை பார்த்து வாடி அப்படின்னு கூப்பிட்றது. அதாவது பாசத்தின் காரணமாக ஆண்பாலை பெண்பாலாகவோ பெண்பாலை ஆண்பாலாகவோ அழைப்பது என்னது? பால் வலுவமைதி. புரியுதுங்களா? அடுத்தது 3 இட வலுவமைதி. புரியுதுங்களா? விளக்கம். அதாவது தன்மை முன்னிலை படர்க்க இடங்களை மாற்றி பேசுவது. தன்மை முன்னிலை படர்க்க இடங்களை மாற்றி பேசுவது. புரியுதுங்களா? எடுத்துக்காட்டு இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூறமாட்டான் என்று தன்னைத்தானே படர்க்கையில் கூறுவது. அதாவது இப்போ நீங்களே உங்களை பற்றி ஏதாவது சரி, இப்போ உங்கள் பேர் மாறன் வச்சுக்கோங்க. நான் இப்போ என்னோடய பேர் நான் மாறன் வச்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், என்னையே என்னோட நெஞ்சில் கை வச்சுட்டு இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் அப்படின்னு நம்ம தன்னைத்தானே படர்க்கையில் கூறுவது தான் என்னது? இட வலுவமைதி. புரியுங்களா? அடுத்தது கால வலுவமைதி. உறுதித்தன்மை காரணமாக காலத்தை மாற்றி சொல்வது. உறுதித்தன்மை காரணமாக காலத்தை மாற்றி சொல்வது கால வலுவமைதி. எடுத்துக்காட்டு நாளை நான் சென்னைக்கு வருகிறேன். நாளை என்பது எதிர்காலம். வருகிறேன். புரியுதுங்களா? நாளை வருகிறேன். நாளை என்பது எதிர்காலம். வருகிறேன் என்பது நிகழ்காலம். புரியுதுங்களா? இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாளை நான் சென்னை வருகிறேன். இதில் நாளை என்பது எதிர்காலம், வருகிறேன் என்பது நிகழ்காலம். நிச்சயம் போவேன் என்று உறுதியாக ஏற்பது. புரியுதுங்களா? தான் அதாவது உறுதித்தன்மை காரணமாக தான் காலத்தை மாற்றி சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து 5 மரபு வலுவமைதி. புரியுதுங்களா? செயலின் மரபுக்காக பிழையை ஏற்பது. புரியுதுங்களா? பாரதியார் பாடலில் நல்லா பாருங்க. பாரதியார் பாடலில் காகம் கத்தும் என்று பாடியது மரபுப்படி காகம் கரையும், குயில்தான் கூவும். ஆனால் கவிதைக்காக இதை ஏற்றுக்கொண்டன. புரியுதுங்களா? கவிதையின் இனிமைக்காக மரபை மாற்றி அமைதல். இதுதான் என்னது? மரபு வலுவமைதி. புரியுதுங்களா? வலுவமைதியை உணர்ந்தால் இலக்கணம் ரொம்ப எளிதாகும். இந்த மாதிரி சும்மா நிறையா கொடுத்துருப்பேன் உங்களுக்காக. அடுத்தது வலுவமைதியோட முக்கியமான டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இங்கே கொடுத்துருக்கேங்க. கண்டிப்பாக இதுக்கான ஆன்சரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? கமெண்டில் எனக்கு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது, இல்லை புரியலனாலும் அடுத்த அளவுக்கு எப்படி எடுக்கணும்னு புரியும். ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஒரு கொஸ்டின் எடுக்கிறப்ப நீங்கள் ஒரு லைக்கு கமெண்ட் ஷேர் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு எப்படி மோட்டிவேஷனாக இருக்கும்? கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற ஊக்கத்தினால தான் நாங்கள் இன்னும் மேலும் மேலும் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவலை சொல்ல முடியும். புரியுதுங்களா? சரி பாருங்கள். 1 2 3 4 5 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கெல்லாம் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணுறோம். வாழ்த்துக்கள்.